நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஸ்ட்ரைட்டாக வர்றேன். சிறுபான்மை மக்களை பொறுத்த வரைக்கும் விஜய் பக்கம் போவதற்கு எந்த நியாயமும் இல்லை. அந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை எதிர்த்து இரு அவைகளிலும் திமுக வாக்களித்ததோடு மட்டும் இல்லாமல் உச்சநீதிமன்றத்தை நாடி வழக்கும் போட்டிருக்காங்க. விஜய் அவர்களும் வழக்கு தொடுத்தார். பாசிசத்தை பாயாசத்தோடு, எந்த பாசிசம் டிசம்பர் 6, 1992 பாபரி மஸ்ஜிதை இடித்ததோ, எந்த பாசிசம் இன்றைக்கு கூட டெல்லியில் இருக்கக்கூடிய பல்வேறு பள்ளிவாசல்களை இடித்ததோ, எந்த பாசிசம் உத்தரப்பிரதேசத்தில் மத்திய பிரதேசத்தில் முஸ்லிம்கள் மற்றும் கிறிஸ்தவர்களுடைய வழிபாட்டு தலங்களை அழிப்பதோடு அவர்களையும் கொண்டு குவிக்கின்றதோ, இதெல்லாம் மிக கொடூரமானது என்பதை பிஜேபி அதிமுகவுக்கு உதவக்கூடிய வகையில் இங்கே ஒரு புதிய வீரர் களமிறக்கப்பட்டு இருக்கிறார் என்பதை நிச்சயமாக மக்கள் உணர்வார்கள். ஜெயலலிதா அவர்கள் அதிமுக தலைமையகத்தில் எந்த மாடத்தில் நின்று கையசைப்பாரோ அதே போஸை பியூஷ் கோயல் கொடுக்கக்கூடிய படத்தை எந்த அளவுக்கு மக்கள் விமர்சிக்கிறார்கள் என்பதை அவர்கள் ஆட்சிக்கு வரப்போகிறதில்லை. அதனால் தேர்தல் அறிக்கையில் என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் ஆட்சிக்கு வந்துதான் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பல்வேறு திட்டங்களை எதிர்க்க வேண்டும் என்பது அல்ல. திருப்பரங்குன்றம் விவகாரம் இந்த சட்டப்பேரவை தேர்தலில் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்களா? தினமணி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் பேராசிரியர் ஜவாஹிருல்லா நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க. சார் வணக்கம். தேர்தல் கிழமை எப்படி இருக்குது? அதிமுக ஒரு பக்கம் தொகுதி உடன்பாடு இறுதி செஞ்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறமா தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. முதற்கட்ட வேட்பாளர் அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போ அடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்கிறாரு. ஆனால் திமுக தரப்புலையும் அந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இன்னும் தொகுதி பங்கீடே இறுதி செய்யாமல் இருக்கிறாங்க. என்ன நிலைமையில் இருக்கீங்க? களம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணிக்கு தான் மிக வலுவாக இருக்கின்றது. நாங்கள் எந்த பதட்டமும் இல்லாமல் எங்களுடைய அணி, குறிப்பாக எங்கள் அணிக்கு தலைமை தாங்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் மிகவும் செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக இந்த தேர்தலை எதிர்கொள்கிறார். எந்த விதமான பதட்டமும் இல்லை. இந்த கூட்டணியில் எந்த விதமான குழப்பமும் இல்லை. இது ஒரு மெகா கூட்டணி. இங்கே நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் ஏறத்தாழ 25 கட்சிகள் இணைந்து இந்த தேர்தலை சந்திக்கின்றோம். அந்த வகையில் ஒப்பீட்டளவில் அதிமுகவுக்கு அத்தகைய எண்ணிக்கையில் கூட்டணி கட்சிகள் இல்லை. எனவே எல்லோரையும் அழைத்து பேசி விவாதித்து அண்ணா அறிவாலயத்தில் ஒரு சுற்று 2 சுற்று எல்லாம் பேசி கட்சிகளுடைய கூட்டணி கட்சிகளுடைய கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி பகுப்பாய்வு செய்து மீண்டும் அவர்களை அழைத்து பேசி இதையெல்லாம் இறுதி செய்யப்படக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்றது. இதில் அநேகமாக நாளைக்குள்ள எல்லா கூட்டணிகளுக்கான இடஒதுக்கீடும் நிறைவடைந்துவிடும் என்று நினைக்கின்றோம். தொடர்ச்சியாக திமுகவினுடைய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்திருக்கிறார். மிக மண்டல அளவில் மாநாடுகள், இளைஞர் அணியினுடைய மாநாடு, மகளிர் அணியினுடைய மாநாடு, முத்தாய்ப்பாக திருச்சியில் மாநில மாநாடு, இப்படியான தேர்தல் பணிகளை எல்லாம் திமுக ஏற்கனவே வலுவாக செய்திருக்கிறது. எனவே இங்கே ஒன்றும் சுணக்கம் இல்லை. ஓகே, நீங்கள் குறிப்பிட்றப்போ முதல் சுற்று பேச்சுவார்த்தை, 2வது சுற்று பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தப்பட்டுச்சு திமுக தரப்பில் கூட்டணி கட்சிகளோட அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் ஒரு கட்சி எந்த விதமான சுற்று பேச்சுவார்த்தையும் இல்லாமல் நேராக போனாங்க. அவங்க 10 தொகுதியை வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஒரு சில கட்சிகளுக்கு அது சின்ன நெருடலை ஏற்படுத்தியிருக்கு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த பிரச்சனையை, தேமுதிகவை குறிப்பிட்டு? அதாவது நீங்கள் அப்படி சொல்லலாம். ஆனால் தேமுதிகவை அதிமுகவுடன் பயணித்தவர்களை அதிமுகவுடன் தான் அவர்கள் செல்வார்கள் என்று எல்லோரும் எதிர்பார்த்த ஒரு நிலையில் தேமுதிகவை திமுக அணிக்கு கொண்டு வந்தது ஒரு மிகப்பெரிய ராஜதந்திர நடவடிக்கை என்று தான் குறிப்பிட வேண்டும். ஏனென்றால் ஒரு கட்சி ஏற்கனவே சட்டமன்றத்தில் 2011 தேர்தலில் வென்று எதிர்க்கட்சி தலைவராக திரு விஜயகாந்த் அவர்கள் இருந்தார்கள் என்பதையும் நாம் மறந்துவிட முடியாது. எனவே அவர்கள் அதிமுகவுக்கு சென்றிருந்தால் அது திமுகவுக்கு டபுள் மைனஸாக இருக்கும். இப்போ அவர்கள் திமுக அணிக்கு வந்ததுனால அது அதிமுகவுக்கு தான் டபுள் மைனஸாக மாறிவிட்டது.
இது ஒரு சிறப்பான ஒரு மதிநுட்பம் மிகுந்த ஒரு அரசியல் நடவடிக்கையாக தான் இதை பார்க்கிறேன். ஆனால் சில கட்சிகள் வந்து எங்களுக்கு குறைவான எண்ணிக்கை கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருக்க தான் செய்யுது. உதாரணத்துக்கு இடதுசாரிகள் வந்து அவங்க எதிர்பார்த்த இடம் கிடைக்கல, அது அவங்களுக்கு வருத்தமாக இருக்குது. அதுவும் குறிப்பாக தேமுதிகவுக்கு 10 இடங்கள் கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த 5 இடங்கள்ன்றது அவங்களுக்கு இன்னும் பெரிய பேசுபொருளாக இருக்குது. சமூக ஊடகங்கள் எல்லாரும் வந்து வெளிப்படையாகவே வந்து ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஆதங்கம் ஏதாவது இருக்குதா? அதாவது முதல்ல தேர்தலில் வெற்றி பெற வேண்டும், மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வர வேண்டும். காரணம், தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய நலனுக்காக திமுக ஆட்சிக்கு வருவது தான் சிறப்பான ஒன்றாக இருக்கும். இல்லாவிட்டால் நம்முடைய மாநில உரிமைகள் அனைத்தும் பறிபோகக்கூடிய ஒரு நிலையும், ஒன்றிய அரசின் விருப்பத்திற்கேற்ப நடனமாடக்கூடிய ஒரு அரசாகத்தான் அதிமுக அரசு இங்கே இருக்கும். அதையெல்லாம் தவிர்க்க வேண்டுமென்றால் இப்படியான ஒரு குறைகள், ஒரு கவலைகள் இருந்தாலும் கூட ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய நலனை நாம் பார்க்கும்போது நிச்சயமாக இதெல்லாம் ஒரு குறையாக அல்லது ஒரு கவலைக்குரிய ஒரு ஒன்றாக இருக்காது. நம்முடைய அணி வெற்றி பெற வேண்டும், தமிழ்நாடு காப்பாற்றப்பட வேண்டும், தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகள் காக்கப்பட வேண்டும், தமிழ்நாடு மாநிலத்தினுடைய உரிமைகள் காக்கப்பட வேண்டும். மிக சிறப்பாக இந்த ஆட்சியில் நடந்து வரக்கூடிய பல்வேறு சமூக நல திட்டங்கள், அது அதாவது மாணவ மணிகள் கல்விக்காக வேண்டி மட்டும் 9 சிறப்பு மிகுந்த திட்டங்களை இந்த ஆட்சி வந்து நடைமுறைப்படுத்தி வருகிறது. ஒன்று மட்டும் சொல்கிறேன். அதே மாதிரி மகளிருக்கான ஏராளமான திட்டங்கள், இவையெல்லாம் தொடர வேண்டுமென்றால் திமுக ஆட்சி மீண்டும் மலர வேண்டும். அதற்காக வேண்டி இவையெல்லாம் நாம் ஒரு பெரிதாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை. லட்சியத்தில் அனைவரும் உறுதியாக இருக்கின்றோம். கூட்டணி கட்சிகள் பொறுத்த வரைக்கும் பொது நலன் ஒன்று இருக்குது, அதை நோக்கி நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கோம் அப்படின்றீங்க. அதற்காக நம்ம கட்சியோடைய சின்னமே இல்லாமல் நம்ம உதயசூரியனில் போட்டிடுறதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா ஏற்கனவே வந்து தேர்தல் ஆணையத்தால் டீலிஸ் செய்யப்பட்டிருக்குது, அதை எடுத்து நீங்கள் வழக்கு போட்டிருக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரியான பிரச்சனை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க அடுத்தடுத்து? இல்லை, அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்கின்றது, சப்ஜுடிஸ் மேட்டர். அதனால் அது குறித்து நான் அதிகமாக விமர்சிக்க விரும்பலை. ஆனால் எங்களுக்கு வெற்றி பெறுவது மிக முக்கியம். இந்த தேர்தலில் நாங்கள் உதயசூரியன் சின்னத்தில் நிற்பது, சென்ற தேர்தலையும் நாங்கள் 100% வெற்றி பெற்றோம். நாங்கள் போட்டியிட்ட பாபநாசம், மணப்பாறை ஆகிய 2 தொகுதிகளிலும் மனிதநேய மக்கள் கட்சி வெற்றி பெற்றது. அதே போல் எங்களுக்கு இந்த தேர்தலில் ஒதுக்கப்படக்கூடிய தொகுதிகள்லையும் மக்கள் ஆதரவோடு இறைவன் கிருபையினால் நாங்கள் 2 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம் என்ற முழு நம்பிக்கை இருக்கின்றது. கமல்ஹாசன் அவர்கள் நேற்று ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தார், மக்கள் நீதி மய்யம் தலைவர். திமுக ஒதுக்கக்கூடிய எண்ணிக்கையிலையும் சின்னம் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட சொன்னாங்க. அது எங்களுக்கு கொஞ்சம் உடன்பாடு இல்லாதனால நாங்கள் திமுகவுக்கு ஆதரவு தரோம் அப்படின்னு சொல்லி தேர்தலில் போட்டியிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாரு. அவருடைய இந்த அறிவிப்பை எப்படி பார்க்குறீங்க? சின்னம் தொடர்பான கேள்வின்றனால் இல்லை, அதுக்கு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் மிக அருமையான ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார். ஒரு தேர்தல் என்பது ஒரு போர்க்களம். இப்போ எங்கள் கட்சியை பொறுத்த வரையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாங்கள் 2009 அரசியல் களத்தில் இருக்கின்றோம். எங்களுடைய தாய் அமைப்பான தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் ஏறத்தாழ 31 ஆண்டுகளாக மக்களுக்கு பல்வேறு சேவைகளை, குறிப்பாக இன்றைக்கு வேறு எந்த அமைப்புக்கும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 200க்கும் மேற்பட்ட அவசர ஊர்திகள், ஆம்புலன்ஸுகள் செயல்பட்டு வரக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல செல்வாக்குள்ள கட்சியான எங்களுக்கு 2024 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலையும் சரி, அதுக்கு முன்னாடி 2019 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலையும் கூட எங்களுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளராக நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு அளிக்கப்படவில்லை. இருந்தாலும் கூட நாங்கள் மத்தியில், ஒன்றியத்தில் எத்தகைய ஆட்சி அமைய வேண்டும் என்பதற்காக வேண்டி எங்களுக்கு இடம் ஒதுக்கீடு செய்யப்படாவிட்டாலும் கூட நாங்கள் அந்த அணியில் இருந்தோம். அந்த அணியும் வெற்றி பெற்றது. அந்த வகையில் தான் கமல்ஹாசனுடைய இந்த அறிக்கையும் பார்க்க வேண்டியது இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவங்க சொல்கிறதுக்கு இணங்க தான் செயல்படுவார் அப்படின்ற மாதிரி விமர்சனம் வைத்திருந்தீங்க. ஆனால் இப்போது அண்மை நாள்களில் தொகுதி உடன்பாடு கையெழுத்தானது அதிமுக தலைமையகத்தில் தான் தலைமை அலுவலகத்தில் தான் கையெழுத்தாச்சு. இப்போ அவருடைய தேர்தல் அறிக்கையிலுமே முக்கியமான விஷயங்கள்லாம் குறிப்பிட்டிருக்கிறாங்க. நிதி பகிர்வு சூழலுக்கு ஏற்ப மாற்றி அமைக்கப்பட வேண்டும், மாநிலங்களுக்கானதுன்னு.
அப்புறம் தொகுதி மறுசீரமைப்பு செய்யும் பொழுது தமிழ்நாட்டுக்கான எண்ணிக்கை வந்து குறைக்கப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வலியுறுத்திருக்கிறாரு தேர்தல் அறிக்கையில். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது அவர் வந்து அப்படியே பாஜகவுக்கு அடிபணிந்து செயல்படக்கூடிய ஒரு மாதிரி தெரியல இல்லையா? அதாவது உண்மையிலேயே டெல்லியில் தான் எல்லாம் முடிவடைந்திருக்க வேண்டும். ஆனால் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களும் மற்ற தலைவர்களும் வைத்த விமர்சனத்தின் காரணமாகத்தான் அதிமுகவினுடைய தலைமை அலுவலகத்துக்கு பியூஷ் கோயல் செல்வதற்கான ஒரு சூழல் உருவாக்கப்பட்டது என்பது மறக்க முடியாத ஒரு நிலை. அதுவும் குறிப்பாக செல்வி ஜெயலலிதா அவர்கள் அதிமுக தலைமையகத்தில் எந்த மாடத்தில் நின்று கையசைப்பாரோ அதே போஸை வந்து பியூஷ் கோயல் கொடுக்கக்கூடிய படத்தை எந்த அளவுக்கு மக்கள் விமர்சிக்கிறார்கள் என்பதையும் நீங்கள் வந்து கருத்தில் எடுத்துக்கொள்ள. எல்லா தலைவர்களும் தான் ஒவ்வொருத்தராக பிறப்போம். அன்புமணி டிடிவி தினகரன் அவர்களும் இருந்தார். இல்லை, நான் சொல்கிறது நீங்கள் அந்த ஃபோட்டோவை பாருங்கள். அதில் பியூஷ் கோயல் மட்டும்தான் இருப்பார். அவர் தான் மக்களை கையசைக்கக்கூடிய ஒரு படம் இருக்குது. அதாவது அவர்கள் ஆட்சிக்கு வரப்போகிறது இல்லை, அதனால் தேர்தல் அறிக்கையில் என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் நான் என்ன கேள்வி கேட்கின்றேன் என்றால், ஆட்சிக்கு வந்து தான் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பல்வேறு திட்டங்களை எதிர்க்க வேண்டும் என்பது அல்ல. இப்போது தற்போதைய சட்டமன்றத்தில் அவங்க தான் எதிர்க்கட்சி தலைவர். ஒன்றிய அரசினுடைய பல மக்கள் விரோத சட்டங்களுக்கு எதிராக தீர்மானங்களை சட்டமன்றத்தில் கொண்டு வரும்போது ஏன் அவர்கள் வந்து சட்டமன்றத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தார்கள்? ஏன் அது குறித்த கருத்துக்கள் சொல்லவில்லை? இதெல்லாம் எதை காட்டுகிறது? இப்போ உதாரணத்துக்கு நம்ம நீட் தேர்வு எடுத்துட்டாலுமே கூட திமுக தரப்புல இருந்து நீட் தேர்வுக்கு விலக்கு அளிக்க வாங்கி தரப்படும் அப்படின்ற மாதிரிலாம் உறுதி அளிச்சிருந்தோம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியில் வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுச்சு. அது இப்போ 10% உயர்த்தப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாரு. ஸோ இதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது தமிழ்நாடுக்குன்னு என்று ஒரு அரசியல் இருக்கும். அந்த அரசியல் நிலைப்பாட்டை தானே எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பயணிச்சுட்டு இருக்கிறாரு. தமிழ்நாட்டுக்கான அரசியல் நிலைப்பாட்டில் அவர் பயணிக்கவில்லைங்கிறதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டை சொல்ல விரும்புகிறேன். அது வந்து 100 நாள் வேலை திட்டம். அதாவது மகாத்மா காந்தி கிராம மக்களுடைய அதிகாரத்திற்கான ஒரு வேலைவாய்ப்பு திட்டம். இது வந்து உண்மையிலே நான் சொல்கிறேன், நான் பாபநாசத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர். என்னுடைய தொகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேரூராட்சி இருக்கிறது. அது தவிர மொத்தம் 84 ஊராட்சிகள் இருக்கின்றது. அப்போது அங்கே வந்து இந்த 100 நாள் வேலை திட்டம் அது வந்து மிக சிறப்பாக இந்த கிராமப்புற மக்களுக்கான ஒரு பொருளாதார உதவியாக அது இருக்கின்றது. வேலை திட்டங்கிறது ஒரு பக்கம், அதன் மூலமாக பல பணிகள் நடைபெறுகிறது, கிராமப்புறத்துக்கான பல்வேறு தேவைகள் நிறைவேற்றப்படுகிறதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அது அந்த குறிப்பாக மகளிருக்கு ஒரு வகையான ஒரு பொருளாதார அதிகாரத்தை தரக்கூடிய ஒரு திட்டம். அதில் அந்த கிராம மக்களே வந்து எங்கள் ஊருக்கு என்ன வேலை வேணும், எது செய்ய வேண்டும், இதையெல்லாம் வந்து நிறைவேற்றக்கூடிய அதிகாரமும் அவங்க பெற்று இருந்த ஒரு திட்டம். ஆனால் இந்த ஒன்றிய பாஜக அரசு அந்த திட்டத்தையே மாற்றிவிட்டு அதற்கு மகாத்மா காந்தி அவர்களுடைய பெயரையே, காந்தியடிகள் மீது எவ்வளோ பெரிய வெறுப்புங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, அதுக்கு வேறு ஏதோ ஒரு பேரை வச்சு அந்த திட்டத்தில் எல்லாவற்றையுமே அதிகாரத்தை ஒன்றிய அரசு கையில் கொண்டு போகக்கூடிய அளவுக்கு அதனுடைய கோட்பாடுகள்லாம் அமையக்கூடிய ஒரு சூழலில் அதை தமிழ்நாட்டு நலனுக்காக பாடுபடக்கூடிய ஒரு கட்சி அதிமுகன்னா பலமாக வந்து அதை எதிர்த்திருக்கணும்ல. அதுக்கு எதிரான தீர்மானத்தில் கொண்டு வரும்போது அதாவது ஒன்றிய அரசுக்கு எதிரான அந்த தீர்மானத்தை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அதிமுக பேசியிருக்க வேண்டும் அல்லவா? அப்படியெல்லாம் எதுவுமே செய்யலையே. அதனால் தமிழ்நாட்டு நலனுக்காக வேண்டி அவர்கள் ஒன்றிய அரசுக்கு இன்னும் அடிபணிந்துதான் போகிறார்கள் என்பதற்கு இது ஒரு சிறப்பான ஒரு எடுத்துக்காட்டு. இப்போ எடப்பாடி பழனிசாமி விட்டுட்டு அடுத்து நம்ம போனோம் அப்படின்னா புதுசாக ஒரு பிளேயர் வந்திருக்கிறாரு, தாவேகா தலைவர் விஜய். விஜயோடைய வருகையை எப்படி பார்த்தாங்கன்னா 2 வாக்குகள் வந்து அவர் குறிவைப்பார் அப்படின்னு சொன்னாங்க. ஒன்று வந்து மகளிர் வாக்குகள், இன்னொன்று சிறுபான்மையினர் வாக்குகள். சிறுபான்மையினருடைய வாக்குகள் வந்து விஜய் பக்கம் போகுதா இல்லையா அப்படின்றது உங்களுடைய பார்வை என்ன? போகுதுன்னா எந்த அளவு கணிசமாக போகுதுங்களா? அதாவது முதல்ல வந்து விஜய் அவர்கள் முதலாக அரசியல் களத்தில் தேர்தல் அரசியலில் வருகிறார். எனவே வந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஸ்ட்ரைட்டாக வர்றேன். சிறுபான்மை மக்களை பொறுத்த வரைக்கும் விஜய் பக்கம் போவதற்கு எந்த நியாயமும் இல்லை. காரணம், இந்த 5 ஆண்டுகளாக நடைபெற்று வந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு எல்லா மக்களுக்கும்
சிறப்பான பல திட்டங்களை கொடுத்திருக்கிறார். முதலமைச்சர் வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்றால் எல்லோருக்கும் எல்லாம்ங்கிற அடிப்படையில் அது விரிவான தலைப்பு. உதாரணமாக வந்து சொல்லணுன்னா மகளிரை பொறுத்த வரைக்கும் விடியல் பயணம், இதன் மூலமாக தங்களுடைய மகனை பார்க்கணும், கல்லூரியில் விடுதியில் தங்கியிருக்கக்கூடிய மகளை பார்க்க வேண்டும், தாயாரை பார்க்க வேண்டும். இப்படி உறவினர்களை பார்க்கணுன்னா கணவரை எதிர்பார்த்து இருக்க தேவையில்லை, அவங்க வந்து அரசு பேருந்தில் பயணிக்கலாம்ங்கிற ஒரு நிலை. அது ஒரு வகையான ஒரு எம்பவர்மெண்ட்டை பெண்களுக்கு வந்து கொடுத்துருக்குங்கிற பார்க்குறோம். அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பரபரப்பான நேரம், பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிற நேரம். அப்போ வந்து அரசு பள்ளிக்கூடங்களில், அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, குறிப்பாக கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலை உணவு திட்டம் அது வந்து ஒரு நாவல் ஸ்கீம். இது வரைக்கும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பகல் உணவு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அது தொடர்ந்து வந்த திமுக அதிமுக ஆட்சியாளர்கள்லாம் அதை தொடர்ந்து நடத்திட்டு வந்தாங்க. ஆனால் ஒரு புதுமையாக காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியது திமுக அரசு. இதில் மிகப்பெரிய ஒரு மன சுமையை மகளிர்னு இறக்கி வைத்தது திமுக அரசு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். சிறுபான்மை மக்களை பொறுத்த வரைக்கும் குடியுரிமை திருத்த சட்டம், முஸ்லீம்களுடைய குடியுரிமையை பறிப்பதற்காக வேண்டி ஒன்றிய அரசு கொண்டு வந்த அந்த சட்டத்தை அப்போ முதலமைச்சர் வந்து எடப்பாடி பழனிசாமி தான். அவருடைய அரசு அதில் ரெட்டை வேடம் போட்டுச்சு. ஒரு பக்கம் லோக்சபாவில் ஆதரவு, ராஜ்யசபாவில் எதிர்ப்பு. ராஜ்யசபாவில் எதிர்த்து ஓட்டு போட்டிருந்தால் அது சட்டமே ஆகிருக்காதுங்கிறது வேறு கதை, ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொன்று வந்து என்னென்னா, அதிமுகவின் சார்பில் இந்த திட்டத்துக்கு, அதாவது பல்வேறு வகையான இந்த நல்வாழ்வு திட்டங்களை திமுக கொண்டு வந்து அமுல்படுத்தியிருக்கு பாருங்கள். இந்த திட்டங்களை விமர்சனம் பண்ணுறதுக்கு அவர்களுக்கு எந்த வழியுமே கிடையாது. காரணம், சிறுபான்மை மக்களுடைய வக்ஃபு திருத்த சட்டம். இப்போ சிஏஏ சட்டத்தை எதிர்த்து திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சென்னையில் எல்லா கட்சிகளையும் இணைத்து ஒரு மிகப்பெரிய பேரணியை நடத்தினார். அதே நேரத்தில் வக்ஃபு திருத்த சட்டம் வந்தபோது அந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை எதிர்த்து இரு அவைகளிலும் திமுக வந்து வாக்களித்ததோடு மட்டும் இல்லாமல் உச்சநீதிமன்றத்தை நாடி வழக்கும் போட்டிருக்காங்க. விஜய் அவர்களும் வழக்கு தொடுத்திருக்காருங்கிறது ஒரு பக்கம் இருக்க, ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக நாடாளுமன்றத்திலும் அதை எதிர்த்து வழக்கும் தொடுத்து முஸ்லீம் சமூகத்துக்கு எதிரானது இது, பள்ளிவாசல்களை கபலீகரம் செய்வதற்காக வேண்டி, கபிர்ஸ்தான்களை அதாவது அடக்கத்தலங்களை கபலீகரம் செய்வதற்காக வேண்டி கொண்டு வரப்பட்ட சட்டங்கிற ஒரு வலிமையான ஒரு எடுத்துக்காட்டை திமுக செஞ்சது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் பல விஷயங்களை வந்து நான் அடுக்கிக் கொண்டே போகலாம். முதல் முறையாக ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஜனவரி 2024 கிறிஸ்தவ சமயத்தினுடைய எல்லா பிரிவினர்களையும் அழைத்து தலைமைச் செயலகத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத கேட்டு அறிந்தார். பிப்ரவரி 2024 முஸ்லீம் சமூகத்தினுடைய எல்லா கட்சி இயக்கங்கள், எல்லா பகுதியை சார்ந்தவர்களையும் அழைத்து உங்களுடைய பிரச்சனைகள் என்ன என்பதை செவிமடுத்தார். இதனுடைய இறுதியில் அரசு வந்து ஒரு அரசாணை வெளியிட்டது. அந்த அரசாணை வந்து என்னென்னா, பள்ளிவாசல்கள் அதே மாதிரி தேவாலயங்கள் இவை புதிதாக கட்டுவதற்குங்கிறது ஒன்று. ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய பள்ளிவாசல்கள் தேவாலயங்களை இடித்து புதிதாக கட்டுறது ஒன்று, அதை புதுப்பித்தல் அதாவது மராமத்து பார்க்கறது ஒன்று. இவற்றுக்கு மாவட்ட ஆட்சியரினுடைய அனுமதி தேவையில்லை, நீங்கள் பண்ணிக்கலாம், என்ஓசிங்கிறது தேவையில்லை அப்படிங்கிற ஒரு உத்தரவை வந்து இந்த ஆட்சி தான் வந்து போட்டது. அப்போ இதுக்கு நன்றி சொல்ல வேண்டாமா? இப்படியாக நான் அடுக்கி கொண்டே போகலாம். ஆனால் விஜய் என்ன செஞ்சுருக்காரு, பாசிசமா பாயாசமா என்று பேசியிருக்கார் அவருடைய முதல் வாக்கு இதில். அப்போ இதில் வந்து பாசிசம் எவ்வளோ கொடூரமானது, அது எப்படி மனித குலத்திற்கு விரோதமான ஒரு கொள்கை என்கின்ற ஒரு புரிதல் கூட இல்லாமல் பாசிசமா பாயாசமா என்று பேசியிருக்கக்கூடிய ஒரு நிலையில்
நிச்சயமாக சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள் விஜய்க்கு ஆதரவாக இருக்க மாட்டார்கள். இதையெல்லாம் நாங்கள் தெளிவாக தேர்தல் பரப்புரையில் மக்கள் மத்தியில் கொண்டு செல்வோம். இப்போ அவர் வக்ஃபு சட்ட திருத்த மசோதாக்கு எதிராக நாங்கள் உச்சநீதிமன்றம் போய் வழக்கெல்லாம் தொடுத்தோம் அப்படின்னு அவர் பிரச்சாரம் வச்சா அது எடுபடாதுன்றீங்க? அப்போ நிச்சயமாக எடுபடாது. ஏன்னா அதை விட மோசமாக பாசிசத்தை பாயாசத்தோடு எந்த பாசிசம் டிசம்பர் 6, 1992 பாபரி மஸ்ஜிதை இடித்ததோ, எந்த பாசிசம் இன்றைக்கு கூட டெல்லியில் இருக்கக்கூடிய பல்வேறு பள்ளிவாசல்களை இடித்ததோ, எந்த பாசிசம் உத்தரப்பிரதேசத்தில் மத்திய பிரதேசத்தில் முஸ்லீம்கள் மற்றும் கிறிஸ்தவர்களுடைய வழிபாட்டு தலங்களை அழிப்பதோடு அவர்களையும் கொண்டு குவிக்கின்றதோ, இதெல்லாம் மிக கொடூரமானது என்பதை தெளிவாக மக்கள் மத்தியில் புரிய வைப்போம். அது மட்டும் இல்லாமல் இப்போ உதாரணமாக மகாராஷ்டிர மாநிலத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சட்டமன்றத்தில் மதமாற்ற தடை சட்டம் ஒன்றை சட்டமன்றத்தில் தாக்கல் செஞ்சாங்க. மதமாற்றம் நேச்சுரலாக இயற்கையாக நடக்கணும். அதில் எந்த விதமான கோயஷன் நிர்பந்தங்கள் இருக்கக்கூடாது, எந்த விதமான ஆசை வார்த்தைகளும் இருக்கக்கூடாதுங்கிறதுல நமக்கு எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் அரசமைப்பு சட்டத்தினுடைய 25வது பிரிவோ இந்திய குடிமகன் தான் விரும்பக்கூடிய மதத்தை பின்பற்றவும் அதை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லவும் அதை கடைபிடிக்கவும் உரிமை கொடுத்துருக்கு. அதனால் யார் வேணாலும் எந்த மதத்துக்கும் போகலாம். அதாவது இந்துயிசத்திலேருந்து இஸ்லாத்துக்கு வருவது மட்டும் இல்லை, இஸ்லாத்திலேருந்து இந்து மதமாக கூட போகலாம். நம்ம அதை யாரும் தடுக்க முடியாது. அது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு உரிமை. ஆனால் இதை கூட புரிந்து கொள்ளாத ஒரு நிலையில் இதை தடுக்கக்கூடியவர்கள் யார்? நிச்சயமாக அரசமைப்பு சட்டத்துக்கும் எதிரானவர்கள், பாசிச மனப்பான்மையும் கொண்டவர்கள். அப்போ பிஜேபி அதிமுகவுக்கு உதவக்கூடிய வகையில் இங்கே ஒரு புதிய வீரர் களமிறக்கப்பட்டு இருக்கிறார் என்பதை நிச்சயமாக மக்கள் உணர்வார்கள். தேர்தல் கிளம்பி நீங்கள் அப்போ விஜய் ஒரு முனை போட்டியாக பார்க்கலையா? நீங்கள் அவர் இருக்காரு, சீமான் இருக்காரு, ஸோ 4 முனை போட்டி அப்படின்றாங்க. நீங்கள் அதை ஒரு பொருள் 4 முனை போட்டி இல்லை, இப்போ 5 முனை போட்டியாச்சு. நீங்கள் அப்போ 5 முனை போட்டின்றதை நீங்கள் அங்கீகரிக்கிறீங்க? அதாவது ஒரு ஜனநாயக நாட்டில் நம்ம நாட்டினுடைய ஜனநாயகத்திற்கு ஒரு சிறப்பு அம்சம் உண்டு. நம்ம பல்வேறு அரசியல் கட்சிகளை பற்றி அவர்களுடைய கொள்கை கோட்பாடுகளுடைய அடிப்படையில் நம்ம விமர்சனம் பண்ணலாம். யார் வேணாலும் விமர்சனம் பண்ணலாம். ஆனால் சில நாடுகள் ஜனநாயக நாடுகள், அந்த ஜனநாயக நாடுகளில் அது ஒரு வகையான ஒரு ரெஸ்ட்ரிக்டட் டெமோக்ரஸி, அதாவது ஒரு கட்டத்துக்குள்ளே இருக்கிற ஒரு ஜனநாயகம். உதாரணமாக நீங்கள் மலேசியா எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் நினச்ச மாத்திரத்தில் ஒரு அரசியல் கட்சியை தொடங்க முடியாது. நம்ம நாட்டிலையும் நினைத்த மாத்திரத்தில் நம்ம ஒரு அரசியல் கட்சியை தொடங்கலாம். அதற்கான முறையாக தேர்தல் ஆணையத்தில் விண்ணப்பிக்க வேண்டும், அதற்குரிய நிபந்தனைகளை பின்பற்றணும். அதுக்கு பிறகு தேர்தல் ஆணையம் ஒரு அரசியல் கட்சியாக, நான் சொல்கிறேன் ரெஜிஸ்டர்ட் பார்ட்டி, ஒரு அரசியல் கட்சியை பதிவு செய்யும். இந்த மாதிரி எளிதாக அங்கே மலேசியாவில் ஒரு அரசியல் கட்சியை பதிவு செய்ய முடியாது. ஆனால் அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் அரசியல் கட்சியை ஆரம்பிக்கலாம். அவர்களுடைய கொள்கையில் மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்லலாம், விமர்சனங்களை செய்யலாம். இறுதியாக எஜமானர்கள் யார்? வாக்காளர் பெருமக்கள் தான். அதனால் எத்தனை முனை போட்டி இருந்தாலும் அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. அவர்கள் போட்டியாளர்கள் இல்லை என்றும் நான் சொல்லவில்லை, அவர்களும் களத்தில் இருக்கிறார்கள். ஆனால் எங்கள் அணி முதன்மையான அணி, எங்கள் கேப்டன் ஸ்டெடியான கேப்டன். அதனால் நான் நிச்சயமாக எங்கள் கேப்டன் டபுள் செஞ்சுரி அடிப்பார். 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திமுக வெல்லும் என்கின்ற நம்பிக்கை எங்கள் இருக்கின்றது. கடைசியாக ஒரு கேள்வி, திருப்பரங்குன்றம் விவகாரம் இந்த சட்டப்பேரவை தேர்தலில் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்களா? அதாவது திருப்பரங்குன்றத்தில் காலகாலமாக அங்கே நீங்கள் நேரடியாக சென்ற பல செய்தியாளர்கள் இருக்கிறார்கள். அந்த உள்ளூர் மக்களுக்கு அது ஒரு பிரச்சனையே இல்லை. அங்கே உள்ளூர் மக்கள் என்று சொல்லும்போது அங்கே இந்துக்களும் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களும் பரஸ்பரம் சகஜமாக நட்போடு பழகி இருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு அயோத்தி என்ற ஒரு பதத்தை பாஜகக்காரர்கள் பயன்படுத்தியதெல்லாம் ஒரு அற ரீதியான ஒரு விமர்சனமாக நான் பார்க்கவில்லை. இன்றைக்கும் திருப்பரங்குன்றத்தில் அமைதி இருக்கின்றது. அதை கிளறி விட்டு அதன் மூலமாக அரசியல் லாபம் பெறலாம் என்று பாஜகவும் அவர்களை சார்ந்தவர்களும் விரும்புகிறார்கள். ஆனால் தமிழ்நாடு
உத்தரப்பிரதேசம் அல்ல, தமிழ்நாடு, குஜராத் அல்ல. குஜராத்தையும் மகாராஷ்டிரத்தையும் பின்னால் தள்ளிவிட்டு வளர்ச்சியின் பாதையில் இந்தியாவுக்கு ஒரு முன்னோடி மாநிலமாக தமிழ்நாடு இருக்கின்றது. எனவே அது ஒரு பிரச்சனையாக இருக்காது என்பது தான் என்னுடைய கணிப்பு. பார்க்கலாம் சார். தேர்தலில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு கிடைக்க வாழ்த்துக்கள். உங்களுடைய கருத்துக்கும் நிறத்துக்கும் நன்றி. உங்களுக்கும் தினமணி நிறுவனத்தினருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி.